இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 44% பரஸ்பர வரியை கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அறிவித்த டொனால்டு டிரம்ப் அதை செயற்படுத்துவதற்கான சலுகை காலத்தை வழங்கியிருந்தார். இந்த சலுகை காலம் ஜூலை மாதம் 9ஆம் தேதியுடன் முடிவடைந்துள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் இலங்கையின் பொருள்களுக்கு புதிதாக 30% வரி விதிக்கப்படும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா அமெரிக்க பொருள்களுக்கான வரிகளை அதிகரித்தால் தமது நாடும் 30% என்ற பரஸ்பர வரியை அறவிடும் என அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டார். தமது நாட்டின் ஏற்றுமதி பொருட்களுக்கு வரிகளை அதிகரிக்க தீர்மானித்தால் அதே அளவிலான ஸ்ரீலங்காவின் பொருட்களுக்கும் வரிகள் அதிகரிக்கப்படும் எனவும் டொனால்டு டிரம்ப் தனது கடிதத்தில் எச்சரித்துள்ளார். எனினும் அமெரிக்காவிற்கான ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதி பொருட்களுக்கான வரியை 44% 30% குறைப்பது ஒரு நேர்மறையான அணுகுமுறை என வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. பட்டியலிடப்பட்ட அனைத்து நாடுகளிலும் பார்க்க ஸ்ரீலங்கா மிகப்பெரிய வரி குறைப்பை பெற்றதாக வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகள் மற்றும் ராஜதந்திர ஈடுபாடே இதற்கு காரணம் எனவும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்.